நிறைய இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு புது புது டைரக்டர்ஸ். அதுக்கு அடுத்தது நான் உங்களுடைய பேனரா தான் சார் அதை பாக்குறேன். விஜய் ஆண்டனி பிலிம் கார்பரேஷன் அப்படின்றது நிறைய பேரோட வாழ்க்கை உருவாகுது, நிறைய டைரக்டர்ஸ் உருவாறாங்க, நிறைய ஆர்டிஸ்ட் உருவாறாங்க. இன்னைக்கு இருக்கிற கட்டத்துல தயாரிப்பாளர்கள் இந்த ஸ்டார் காஸ்ட் போட்டாதான் நம்ம சம்பாதிக்க முடியும், இந்த டைரக்டர் போட்டாதான் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு இருக்கிற ஓட்டப்பந்தயத்துல நீங்க எடா வண்டிய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைரக்டர் உருவாக்குறீங்க பாத்தீங்களா. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஆண்டனி சார். சீரியஸ்லி இந்த டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் இங்க இருக்கிற அவங்க சார்பா நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிகாஸ் இது அவங்க ஃபேமிலிக்கு அது கொடுக்குற சந்தோஷம், அது அவங்களோட வாழ்க்கை. அண்ட் நிறைய ஹீரோயின்ஸ் ரெண்டு பேருமே ரொம்ப அழகா இருக்கீங்க. சீரியஸ்லி யூ போத் ஆர் லுக்கிங் பியூட்டிஃபுல். அண்ட் நீங்க எப்பவுமே சாருக்கு லைஃப் லாங் கடமைப்பட்டிருக்கணும். பிகாஸ் விஜய் ஆண்டனி சாரோடைய பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறது யுவர் பிளெஸிங். சார் நான் ஹீரோயினா பண்ணிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க ஃபீல்ட்ல வந்திருக்கீங்க. ஸோ நான் மிஸ் பண்ணிட்டேன். பட் கேரக்டரா நான் நிறைய படம் பண்ணணும். அண்ட் சார் இப்ப இருக்கிற டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே அவங்க என்ன படம் பண்ணிருக்காங்க, அவங்க பாஸ்ட் என்ன, ஹிஸ்டரி என்ன, சரித்திரம் என்னன்னு தெரிஞ்சுதான் ஒருத்தவங்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற இந்த தருணத்துல, இந்த காலகட்டத்துல போடுறா பாக்கலாம் வரக்கண்டா பாக்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்க்கு வாய்ப்புகள் கொடுக்கறதுல வல்லல் எங்க விஜய் ஆண்டனி சார். சோ இந்த மாதிரி மனசு எவ்வளவு பேருக்கு இருக்கு இந்த இண்டஸ்ட்ரியில. சோ அது எல்லாத்துக்குமே விதிவிலக்கா இருக்கிறது எங்க விஜய் ஆண்டனி சார் தான். சார்